செய்வாராக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37:16, உபாகமம் 1:11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீதிமானுக்குள்ள கொஞ்சம் 1000 மடங்காய் அதிகரிக்கும், ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் இன்றைய இம்மாத வாக்குத்தத்தமாகும். இப்போ நீதிமானுக்குள்ள கொஞ்சம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஸ்தோத்திரம், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதன் ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ எவ்வளவு பலம் இருக்குது? கொஞ்சம். நான் எப்படி அந்த கொஞ்சம், அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் அது பத்தாது. கொஞ்சம் சாப்பாடு பத்துமா? பத்தாது. அந்த பலன் பத்துமா? நம்ம எலும்ப ஓட எல்லாம் செய்வதற்கு வேண்டி அந்த பலன் பத்தாது. நமக்கு போதுமானது அல்ல, போதுமானது அல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது, ஆனா என் நாமத்தின் நிமித்தம் நீ செய்தத, அந்த கொஞ்சம் பலனை கொண்டு செய்தது கஷ்டம் நான் அறிந்திருக்கிறேன். அந்த பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் நாமத்துக்கு நீ பிரயாசப்பட்டதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு? திறந்த வாசல். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள பார்த்தல, இருக்கிற அந்த கொஞ்சம் பலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப நீதிமானுக்குள்ள கொஞ்சம் பலன் இம்மாதத்துல 1000 மடங்காய் அதிகரிக்கும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 73:4 படிச்சு பாருங்க. அங்க துன்மார்க்கனுடைய பலனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகின்றது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. அவருடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. இருக்கும், அவ்வளவுதான். அவருடைய பலன், துன்மார்க்கனுடைய பலன் உறுதியா இருக்கிறதா. அதாவது துன்மார்க்கனுடைய பலன் எப்படி இருக்கிறது? உறுதியா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா துன்மார்க்கனுடைய பலனுக்கும் நீதிமானுடைய பலனுக்கு வித்தியாசம் இருக்குது. துன்மார்க்கனுடைய பலன் மாம்சத்தின் பலன். ஆமென். துன்மார்க்கனுடைய பலன் மாம்சத்தின் பலன், நீதிமானுடைய பலன் ஆவியின் பலன். புரியுதுங்களா? அப்போ மாம்சத்தின் பலன் ஒரு கட்டத்துக்கு இருக்கும், அதுக்கு மேல கூடவே கூடாது. ஆனா நீதிமானுடைய பலன் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே இருக்கும். சத்துவத்தை பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். கூடும், அதிகரிக்கும், நாட்களுக்கு நாட்கள் கூடிக்கிட்டே இருக்கும். ஆனா அவன்கிட்ட அப்படியே தான் இருக்கும். மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப துன்மார்க்கிட்ட இருக்கிற பலன், ஆமை பூரணமான பலன் அல்ல, ஆனா இருக்குது, இல்லாம இல்லை. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட எல்லை தான், அதுக்கு மேல கூடாது. அதான் துன்மார்க்கனுடைய பலன் என்று பார்க்கிறோம். அப்ப நீதிமானுடைய பலனுக்கும் துன்மார்க்கனுடைய பலனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய பலன் ஒரு லிமிட்டோட நின்றுரும், அவ்வளவுதான், ஒரு அளவுதான். மாம்சத்தின் பலன் அது ஒரு கட்டம் வந்தா அந்த பலன் நாளுக்கு நாள் குறையும். மாம்சத்தின் பலன் நாளுக்கு நாள் குறையும். ஆகாரம் குறைஞ்சா இல்ல வியாதி வந்தா பலவீனம் வந்தா குறையும். ஆனா நீதிமானுக்குள்ள பலன் குறையாது, நாளுக்கு நாள் அதிகரிக்கும், கூடிக்கொண்டே போகும். இதுதான் துன்மார்க்கனுக்கு பலனும் நீதிமானுக்குள்ள பலன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழி 10:24 சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் தான் கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஆனா சங்கீதம் 73:7 சொல்லுகிறது, என்ன சொல்லுது?
சோத்திரம். என்ன சொல்லுகிறது? அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இப்போ நீதிமானுக்கு விரும்புறது மட்டும் தான் கொடுக்கும். ஆனா துன்மார்க்கனுக்கு அவன் விரும்புறதை பார்க்கிலும் அதிகமா நடக்குதான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? சீக்கிரம் அழிஞ்சு போறதுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் உண்டு. அம்மே சாப்பாடு என்னதுன்னும் அளவு தான். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆபத்து. அப்படிதான் அது போயிடும். தோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழி 28:1 சொல்லுகிறது, ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அந்த அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போறான். அப்ப என்ன அர்த்தம்? இவர் பலன் பயங்கரமா இருந்தா நிக்க வேண்டியதானே. ஒருவரும் தொடரல, ஒருவரும் அவரை துரத்தல, அவரை விரட்டல, ஒருவரையும் தொடரல. ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது என்ன செய்யறானா? ஓடி போகிறார்கள். ஆமென். ஆனா நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருக்காங்க? தைரியமா இருக்கார்கள். புரியுதுங்களா? ஆத்துமாவிலே பலன் தந்து, எங்க பலன் தந்து? பலன் தந்து என்னை தைரியம். நீதிமானுக்கு கர்த்தர் தைரியத்தின் ஆவிய கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமானுக்கு என்ன ஆவிய கொடுக்கிறார்? சங்கீதம் 138:6. புரியுதுங்களா? நீதிமானுக்கு தைரியத்தின் ஆவிய கர்த்தர் கொடுக்கிறார். எதையும் தாங்கும் இதயம். என்னது? எதையும் தாங்கும் இதயம். சோத்திரம். என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் தைரியமா இருப்பார்கள். அதனால பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, ஆமா சோத்திரம், நஷ்டம் வந்துட்டு, இழப்பு வந்துட்டு ஓட மாட்டான். ஆனா துன்மார்க்கன் பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு ஓடுவான். ஐயோ வேலைக்காது, ஓடு ஓடு. ஆனா இவன் சிங்கத்தை போல தைரியமா நிற்பான். சோத்திரம். இதான் சோத்திரம். புரியுதுங்களா? இன்னும் பாருங்க, ஏசாயா 40:31 படிச்சு பாருங்க. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீதிமான்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நீதிமான்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப நீதிமானுடைய பயணத்தில், நீதிமானுடைய ஓட்டத்தில் அவன் களைத்து போக மாட்டான், அவன் இளைத்து போக மாட்டான், அவன் சோர்ந்து போக மாட்டான். ஆனா துன்மார்க்கனுடைய ஓட்டம் என்ன செஞ்சு விடும்? களைப்பு, சோர்ந்து விழுந்து விடுவான். இதான் நீதிமானின் ஓட்டம். அவன் ஓட்டத்தை தடுக்க முடியாது. அது கர்த்தர் கொடுக்கிற பலன், அது ஆண்டவருடைய பெற்ற பலன். 40 நாள் அவன் ஓடுற அந்த ஓட்டத்தை தடுக்க முடியலன்னு பார்க்கிறோம். வாழ்க்கை என்னும் பயணத்தில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறதற்கு பலன் தேவை, தைரியம் தேவை. அத கர்த்தராகிய கிறிஸ்து நமக்கு தருகிறார். அந்த பலன் கழுகுக்கு போல சட்டைகளை அடித்து மேலே எழும்ப என்ன வேணும்? பலன் வேணும். நம்ம வாழ்க்கையின் பயணத்தில் ஓட நமக்கு என்ன வேணும்? இருக்க, எழும்ப, வேலை செய்ய நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. ஆனா அந்த ஓட்டத்துல எத்தனையோ தடைகள், எத்தனையோ பள்ளங்கள், எத்தனையோ மேடுகளை ஏறணும், பள்ளங்கள்ல இறங்கணும். ஆனாலும் அந்த ஓட்டத்துல சோர்வு இல்லை, இளைப்பு இல்லை, களைப்பு இல்லை. சோர்ந்து போகாமல் ஓட பரிசுத்த ஆவியா நமக்கு பலனை தந்து ஓட செய்வார். ஆனா துன்மார்க்கன் அப்படி அல்ல, எடறி விழுந்து கிடப்பான். தோத்திரம். இதுதான் அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதனால எல்லாத்தையும் வாசிக்க வைக்க எனக்கு நேரம் இல்லை. யாத்திராகமம் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 27 படிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயும்
மூசையையும் ஆரோனையும் அழைத்து அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். பாருங்க, ஒரு நாட்டின் ராஜா சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? நான் துன்மார்க்கன், என் ஜனமும் துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. என் ஜனம் என்ன செய்யுது? துன்மார்க்கர்கள். இப்ப பாருங்க, இவன் தான் விடுறான், நீங்க போங்கப்பா, என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அவன் பிள்ளை செத்து கிடக்கு, ஆனாலும் எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்னு சொன்னா இவன் போறாங்க. பார்வோன் அனுமதி கொடுத்த பிற்பாடு தான் இஸ்ரவேலர்கள் எய்த்து விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. ஆனா அவன் பார்வோன் என்ன பண்றான் பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல 6 முதல் 10 வரை நீங்க படிச்சா, அவர்களை போக விட்டது என்ன? அவர்களை போக விட்டது என்ன? 6வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவன் தன் ரதத்தை பூட்டி, பாருங்க, துன்மார்க்கனுடைய பலம் எங்க இருக்கு தெரியுமா? ரதத்தில் இருக்கு. துன்மார்க்கனுடைய பலன் எங்க இருக்கு தெரியுமா? அதிபதி, போர் வீரர்கள், குதிரை கிட்ட இருக்கு. அதைத்தான் எடுக்கான். வாசிங்க. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சான்? பின்தொடர்ந்தான். போதுமா? அதுல இருந்து நீங்க 10 வரை படிக்கணும். அதுக்கு பிறகு 14வது அதிகாரத்துல 23 இருந்து 28 வரை நீங்க படிச்சீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப பின்தொடர்ந்து வாரான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? செங்கடலை கடந்து கரையேறிட்டாங்க. அவங்க சோர்ந்து போகல, அவங்க களைத்து நிக்கல. ஆனா இவனு என்ன செய்றானுவ? உள்ள இறங்குறானு. துன்மார்க்கனுடைய பலனை பாருங்க என்ன செய்கிறது என்றால், ஸ்தோத்திரம், 28வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கைகளை வைத்து அல்லையிலே சொல்லுங்களா? நான் சொல்லும்படியே சொல்லியிருக்கணும். ஏன் தெரியுமா? இவனுடைய பலன் ஒரு கடலின் அலைக்கு அடங்கியது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற பார்வோனுடைய ராணுவம் முழுவதும் ஒரு கடலின் அலைக்குள் அடங்கியது. அதுல ஒருத்தன் என்ன செய்யல? இவ்வளவுதான் துன்மார்க்கனுடைய பலன். 30வது வசனத்தை படிச்சு பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கர்கள் செத்து கிடக்கிறதை நீதிமான்கள் கண்டார்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. யார் செத்து கிடக்கிறதை கண்டார்கள்? துன்மார்க்கர்கள் செத்து கிடக்கிறதை யார் கண்டார்கள்? நீதிமான்கள். இப்போ இவன் உள்ள வந்துட்டான். இப்போ இவனை என்ன பண்றானா? ஓடுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்கள துரத்துனது யாரு? பார்வோன் ரதத்தையும் போர் வீரரையும் துரத்துனது யாரு? அவனை ஓடி போன்னு சொல்றான்ல. ஒருவனும் பின்தொடரா இருந்து என்ன சொல்றான்? ஓடிப்போன்னு சொல்றான். அம்மே, இப்ப என்ன சொன்ன? நம்மளால நம்ம பலன் இதுகிட்ட நிக்க முடியாது, தப்பி பிழைக்கிறது என்னச்சு? ஓடுங்கிறான். ஒருவரும் தொடராதிருந்து ஓடி போனார்கள். அலையில் என்ன செய்யினாரு? சிக்கினார்கள். அவங்க பலன்லாம் அதிலே முடிஞ்சு போச்சுன்னு பாய்க்கும். இதுதான் துன்மார்க்கனுடைய பலன். இதுதான் யாருடைய பலன்? துன்மார்க்கனுடைய பலன் என்று நாம் பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப நீதிமான்களோ சிங்கத்தை போல் எப்படி இருப்பாங்க? ஆமா, அது ஆவியானுடைய பலன். அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க ஓட்டத்துல அவங்க நடந்தாலும் ஓடினாலும் களைத்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும் களைத்து போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார். அலை புயல் வீசியது, கடும் காற்று வீசியது, அலைகள் பொங்கியது, அமர்ந்திருந்தார், அமர்ந்தது. ஆமென். அல்லேலூயா.
அப்போ அவர் இயேசு கிறிஸ்து சிங்கத்தை போல தைரியமா இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவருடைய பிள்ளைகள் நம்மளும் எப்படி இருக்கணும்? ஆமா, ஸ்தோத்திரம். ஒருபோதும் தைரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. ஒரே ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு சொல்லி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நீதிமானாகிய கிதியோன், நீதிமானாகிய கிதியோன் நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 14 இருந்து 16 வரை நம்ம வாசிக்க கேட்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ம், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், ஆ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ம், அதற்கு அவன், என் ஆண்டவரே, ம், நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? ம். இதோ மனாசேல என் குடும்பம் மிகவும் எளிது, இதுல சொல்றான் பாருங்க, இதோ என்னுடைய கோத்திரம் மிகவும் எளிது. மனாசே கோத்திரம். என்னுடைய கோத்திரம் எந்த கோத்திரம்? மனாசே மனாசே கோத்திரத்துல எங்க குடும்பம் மிகவும் எளிது, மிகவும் எளிது. சின்னது, மிகவும் சின்னது. அவன் சொல்றான், எங்க குடும்பத்துல நானு, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். நான் எல்லாரிலும் சிறியவன், நான் எல்லாரிலும் சிறியவன். இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? இவர் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரிஞ்சுதானே ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இவன் இப்படி புலம்புவான்னு சொல்லிதான் 6:12 படிச்சு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, ம், பராக்கிரமசாலியே, ம். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். என்னது? வலிமை மிக்க வீரனே, வலிமை மிக்க வீரனே கர்த்தர். ஆனா இவன் என்ன சொல்றான்? இவன் என்ன பாட்டு பாடுறான்? நம்மள மாதிரி தான் பாடுறான். எங்க குடும்பம் ரொம்ப, இந்த ஊர்லயே எங்க குடும்பம் சின்னது, எங்க குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு இவன் சொல்றான். என்ன செய்யறான்? ஆண்டவர் தெரிஞ்சுதான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த சின்ன கொஞ்சம் பலன் தான், கொஞ்சம் பலன் தான் பாய்க்கிறது. தோத்திரம். அப்போ உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட நீ போ, அது 1000 மடங்காய் என்னால் அதிகரிக்கும். ஆமென். நீங்க பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்றான் பாருங்க, ஏசாயா 60:22 படிச்சு பாருங்க. சின்னவன் 1000 சிறியவன் எப்படி ஆயிரும்? பலத்த. சின்னவன் 1000 சின்னவன் எப்படி மாறுறான்? சிறியவன் 1000 பலத்த சாதியும் ஆவான் என்று கர்த்தர் இந்த இடத்துல அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். தோத்திரம். இதுல ஒன்றை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோசுவா புஸ்தகம் 23:10 நீங்க வாசிக்க கேட்கலாமா? யோசுவா புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? பாருங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? சோத்திரம். ஒருத்தன் 1000 பேரை துரத்த முடியுமா? ஆனா கர்த்தர் சொல்றார். உபாகம் 32:30 படிச்சு பாருங்க. உபாகம் 32, ஆமா சோத்திரம், 32:30 படிங்க. அதுல பாருங்க என்ன சொல்லப்படுறீங்க. அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காம, அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமல் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், அவன் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நாம இப்படி எடுத்துக்கிட்டோம். ஆமா, கொஞ்ச பலன் 1000 மடங்காய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனை பார்த்து சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர். 2 பேரு 10,000 பேர். இந்த 2 பேர் யாரெல்லாம் சொல்லுங்க? இந்த 2 பேர் யாரு? இந்த 2 பேர் யாரு? கர்த்தரும் கிதியோனும். அப்படி வச்சுக்காங்க. அப்படி வைக்கிறதா நமக்கு நல்லது. சரியா? தோத்திரம். அல்லேலூயா. இப்போ 6:16 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். நீ யாரை முறியடிப்பா?
இந்த மீதியானவரை முறியடிப்பான்னு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. கிதியோனை பார்த்து சொல்றாருன்னு பாருங்க. கிதியோனு வெறும் பயந்தாங்கல்லி. அவனை சொல்றார், மீதியானுடைய படையை ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசுறார். மீதியானுடைய படை ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு கர்த்தர். அதை கவனத்தில் எடுத்துக்காங்க. இப்போ மீதியானுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி 7:12 அதுல படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிள் மீதியானியரும் அமிலேக்கியரும் ஆ, சகல கிழக்கத்தி புத்திரரும் ம், வெட்டுக்கிளைகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அப்படியே பூமியின் மூடிட்டாங்க. வெட்டுக்கிளி போல மூடி கிடக்குது. அவர்களுடைய ஒட்டங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. அவங்க எப்படி அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? கடற்கரை மணலை போல இருக்கு. எப்படி? அவ்வளவு திரளா இருக்கான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த கூட்டம் எல்லாம் ஒரு மனுஷன். ஆனா உனக்கு கொஞ்சம் பலன் எவ்வளவு ஆயிருது? 1000 பேரை துரத்துற பலன் உனக்கு வந்துருது. ஆனா நானும் உன்கிட்ட சேர்ந்துட்டேன்னா அந்த 1000 எத்தனாயிரம் பேரா மாறுது? 10,000 பேரை துரத்துற வல்லமை உனக்கு வந்து விடுகிறதுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதி 8வது அதிகாரத்துல நீங்க 10வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 1,20,000 பேரை கொல்றான் கிதியோன். 1,20,000 பேரை கொண்டு போடுறான். அந்த 1,20,000 பேரை கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இதுதான் துன்மார்க்கனுடைய பலன். அல்லேலூயா. எத்தனை பேரு கொடுமை? எத்தனை படி? 20,000 பேர் செத்தார்கள் எழுதப்பட்டிருக்கா? இந்த 1,20,000 பேரையும் ஒரு மனுஷனுக்கு பலன், துன்மார்க்கனுடைய பலன். இப்ப கிதியோனை பார்த்து சொல்றாரு, நல்லா கவனி கிதியோனே, நீயும் ஒன்றது கொஞ்சம் பலன் தான், அது 1000 மடங்கு அது அதிகமாகும். எத்தனை மடங்கு அதிகமாகும்? 1000 மடங்கு ஆகும். அப்ப நீ அந்த 1000 மடங்கு 1000 பேரை துரத்துற வல்லமை பலன் உனக்கு வந்துட்டு அப்படி சொல்றாரு. அப்போ தோத்திரம். அப்ப அப்படி சொல்ற. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நானும் உங்கூட சேர்ந்துட்டேன்னா 1000 பேர், எத்தனை 1000 பேரை துரத்திடுவா? 10,000 பேர், 10,000 பேரை துரத்திடுவா. பலன் எப்படி கூடுது பாருங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 4:12 4:13, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்யும் பலன். அப்போ கிறிஸ்துவின் பலன் எனக்கு வரணும். அப்பந்தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு வரும் என்று பார்க்கின்றோம். வசனம் சொல்றோம். ஆனா அந்த பலத்தை கொடுக்கிற கிறிஸ்து எனக்குள் வர வேண்டும், எனக்குள் இருக்க வேண்டும். இப்ப கிதியோனுக்குள் வந்தார் என்று அது அழகா சொல்லப்பட்டிருக்கு. 6:34 படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்குள்ள பரிசு. அந்த 6:34 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கிட்டார். அவன் மேல வந்துட்டார். அவன் எக்காலம் ஊதி, சரி இல்ல போதுமா. அப்போ இந்த வசனம் நம்ம சொல்லிடுவோம், ஆனா வசனத்தை சொல்றோம், ஆனா வசனத்தை சொல்ற அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரா? அந்த கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். சாத்தானும் வசனத்தை சொல்றோம். சாத்தான் என்ன சொல்றான்? வசனம் சொல்றான்னு பாய்க்கிறோம். நம்ம அழகா சொல்லிடுவோம், நமக்கு பலவீனம் இருக்குது, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவ எல்லாத்தையும் வசனத்தை அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. வசனத்தை அறிக்கை பண்ணது பாவத்தை அறிக்கை பண்ணு. பாவத்தினால வந்த பலன் தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப வசனம் சொல்றோம், சொல்லுகிற வசனத்துக்குரிய கர்த்தர், பலத்தை கொடுக்கிற கர்த்தர் எனக்குள்ளே. ஆமென். கிதியோனுக்குள்ளே, எனக்குள்ளே அவர் வருவார் என்றால் நான் 1000 பேரை துரத்தக்கூடிய வல்லமை உள்ள மனுஷனாய் மாறுவேன். அதே போல அவரும் என்னோடு இணைந்தால் 10,000 பேரை துரத்தக்கூடிய வல்லமை உள்ள மனுஷனாய் மாறுவேன். அப்ப பாருங்க, எதிரியின் படையை, ஆமா, 1,20,000 பேரை கொல்லுறான். இந்த 1,20,000 பேர் படையை
துன்மார்க்கனுடைய துன்மார்க்கனுடைய பலத்தை ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுறார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. இவனுக்குள்ள எவ்வளவு பலன் இருக்கு? கொஞ்சம் பலன், அது 1000 மடங்கு ஆச்சு. இவனுக்குள்ள 1000 மடங்கு பலன் வந்தாச்சு. நீதிமானுக்குள்ள கொஞ்சம் பலன் 1000 மடங்கு ஆயிரும். ஒரு மனுஷன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேரை. 1000 பேரை துரத்துக்கிற பலன் கிதியோனுக்குள்ள வந்துட்டு. அப்ப கிதியோனை சொல்றாரு, இது எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள பலன் தான்ப்பா. உனக்குள்ள ஒரு பலன் வந்துட்டு, பரிசுத்த ஆவிய பலன் வந்துட்டு. ஆமென். நான் உள்ள வந்துட்டேன், நான் இருக்கேன், உன்னோடு கூட இருக்கேன். உன்னை பலப்படுத்துற கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற. நீ 1000 பேரை துரத்தக்கூடிய ஒரு பலன் உனக்குள்ள வந்தாச்சு. ஆனா உன் எதிரியின் படையில எத்தனை பேர் இருக்கான்? 1,20,000 பேர் இருக்கான். அந்த பலன் எல்லாத்தையும் ஒரே மனுஷனுக்கு உட்பட்டு. அப்ப 1000 பேரை துரத்துற பலன் இவனுக்குள்ள வந்தாச்சு. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வா? முறியடிச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல கவனத்தில் எடுக்கணும். தோத்திரம். ஆண்டவரே, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நல்லது. ஆனா நம்மளை பலப்படுத்துற கிறிஸ்து எனக்குள்ளே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே. ஆமென். அது ரொம்ப முக்கியம். வெறும் வசனத்தை அறிக்கை பண்றது நல்லது. அறிக்கை பண்ற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் கிறிஸ்துவோடு இருக்கிறானா, அவருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனத்தில் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்க்கிறோம். சரி, இப்போ கர்த்தர் சொல்லிட்டார், இப்போ போப்பா அப்படின்ட்டார். அப்போ போகுவதற்கு முன்பாக கிதியோனுக்கு ஒரு மனுஷன் அந்த ஆண்டவர் சொல்லிட்டார், முறியடிப்பான்னு சொல்லிட்டார். ஆனாலும் அந்த படையை மேற்கொள்வதற்கு சில என்னது தந்திரங்களை, அந்த என்ன சொல்ற யுத்த முறையை கர்த்தர் கிதியோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் நியாயாதிபதி புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நீங்க 2-3 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத்தின் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார். பாருங்க, மொத்தம் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தானுவ? 32,000 பேர் இருந்தான். இந்த 32,000 பேரையும் கர்த்தர் பார்த்து சொல்ல, இவன் இருந்தா நம்ம பலத்தினால எதிரி என்ன பண்ணிட்டோம்? அல்லேலூயா. நம்ம பலத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோம்? எதிரிய ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவானுவ. அதனால பயந்தாங்களி எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, போ சொல்லிரு அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை ஆயிரம் பேர் போயிட்டான்? 32,000 மொத்தம். அதுல எத்தனை ஆயிரம் போயிட்டான்? 22,000 போயிட்டான். மீதி எத்தனை பேர் ஆயிருக்கான்? அதுக்கப்புறம் ஒரு 10,000 பேர் இருக்கான். இப்ப இந்த 10,000 பேரும் கர்த்தருக்கு திருப்தி இல்ல, அதுலயும் ஆண்டவருக்கு திருப்தி இல்ல. அதான் 7வது அதிகாரத்துல 4 முதல் 7 வரை படிச்சு பாத்தீங்கன்னா இப்பவுமே எத்தனை ஆயிரம் பேர் இருக்கானுவ? 10,000 பேர் இருக்கானுவ. புரியுதுங்களா? 10,000 பேர் மீது. 4வது வசனம் படிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறோனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறோனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கிற பிரகாரமாய் அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேவும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊண்டி குனிகிறவன் எவனோ அவனை தனியேவும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து. போதும், அப்படியே இருக்கட்டும். இப்ப இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்காரு. என்ன டெஸ்ட் வைக்காருன்னா, இப்ப இருக்கிறது எவ்வளவு பேர் இருக்கான்?
10,000 பேர் இருக்கான். இந்த 10 இல்லம்மா 10,000 பேர் தான் இருக்கு. 10,000 பேர் இருக்கான். இந்த 10,000 பேர் அதிகம்னு சொல்றாரு. இப்ப இந்த 10,000த்துல ஏற்கனவே எத்தனாயிரம் பேர் போயிட்டானுவ? 22,000 பேர் போயிட்டானுவ. இப்ப 10,000 பேர் இருக்கானுவ. இந்த 10,000 பேரும் அதிகம்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப இந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட் வை. பெரிய பள்ளத்தாக்கு, 10,000 பேர் இறங்கி தண்ணி குடிக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்குல தண்ணி இருக்குது, இறக்கு. அவங்கள 2 பகுதியா பிரிங்கிறாரு. நாயை போல, ஆமா, கையில தண்ணி அள்ளி நாயை போல எப்படி நக்கி குடிக்கிறாங்க. நாய் நாக்க போட்டு எப்படி நக்கி குடிக்கும், அப்படி குடிக்கிறவங்க எத்தனை பேரு? 300 பேர். முழங்கால் போட்டு தண்ணி அள்ளி குடிச்சவங்க எத்தனை பேரு? 9,700 பேர். அப்ப 300 பேரை தனியா நிறுத்த சொல்றாரு. நாயை போல நக்கி குடிச்சவன 300 தனியா நிற்க சொல்றாரு. முழங்கால் போட்டு தண்ணி அள்ளி குடிச்சவன 9,700 பேரை தனியா நிற்க சொல்றாரு. அந்த 9,700 பேரை என்ன சொல்றாரு? வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. அந்த 300 பேரை தான் என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு கொண்டு வர்றாருன்னு பாய்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப 32,000த்துல எத்தனை பேர் போயிட்டான்? மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு? 300 பேர் இருக்குன்னு பாய்க்கிறோம். என்னைக்கும் என் பலத்தினால் நான் கட்டின மகா பாபிலோன்னு அடி விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. நம்ம பலத்தினால் அல்ல, நம்ம பலம் மாமிச பலம். ஒன்னே சோத்திரம். நான் படித்தேன், நான் சம்பாத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதான். உனக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு உபாகம் 8:18 சொல்லுகிறது. உனக்கு சம்பாத்தியம் பண்ணுவதுக்கு என்னத்தை கொடுத்தாராம்? பலனை தந்தார். இருக்கா? உபாகம் 8:18 போடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்னத்தை கொடுத்தாராம்? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்ப ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். என் பலத்தினால் நான் சம்பாதித்த வீடு, என் பலத்தினால் அப்படின்னு சொல்லிட்டானா நெபுகாத் நேச்சருக்கு விழுந்ததான் விழும். ஆமென். என் பலம் அல்ல. ஆமென். என் தேவனுடைய என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே இதை நான் செய்தேன். ஆமென், அல்லேலூயா. என்னால் அல்ல, என் பலத்தால் அல்ல, கர்த்தரால், கர்த்தருடைய கிருபையினால், அப்படி சொல்லி பழகி கொள்ளுங்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு 32,000 பேரை போய் சொல்லிட்டாரு. வெறும் 300 பேரை தான் கர்த்தர் என்ன செய்றாரு? யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ண போச்சொல்லல. இந்த 300 பேர் கையிலையும் கர்த்தர் என்னத்தை கொடுத்தாரு? அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என்னத்தை கொடுத்தாரு? ஆமா, எக்காலம், பானை. யுத்தத்துக்கு போன என்ன கொண்டு போனோம்? பட்டயம் வேணும். இவங்க கையில பட்டயம் இருந்துச்சா? 300 பேர் கையில என்ன இருந்துச்சு? பானை இருந்தது, எக்காலம் இருந்தது, தீவெட்டி, விளக்கு இருந்தது. என்ன இருந்தது? விளக்கு. பானைக்குள்ள விளக்கு வச்சிருந்தாங்க. பானையை உடைச்சாங்க. பானையை உடைச்ச உடனே வெளிச்சம் தெரிஞ்சது. எக்காலம் ஊதினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமா, இது கர்த்தரின் பட்டயம். ஆனா பட்டயம் இருந்துச்சுதா? 300 பேர். அவங்க 1,00,000 இந்த 20,000 பேர்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? பட்டயம் இல்லை. ஆமே, போர் வீரர் இல்லை, ரதம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பாளையத்தை சுற்றி என்ன செய்கிறாங்க? நடு சாமத்தில் எக்காலத்தை ஊதி என்ன செய்கிறாங்க? ஆமே, இது கர்த்தரின் பட்டயம், இது கிதியோனின் பட்டயம் என்று என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். பாய்க்கிறோம். யுத்தம் பண்ணல, யுத்தம் பண்ணல, அவங்க யுத்தம் பண்ணல. புரியுதுங்களா? அவங்க யுத்தம் பண்ணலன்னு பாய்க்கிறோம். அதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க நியாயாதிபதி புஸ்தகம், ஆமா, சோத்திரம், அது நீங்க 9 நீங்க படிச்சீங்கன்னா அது வருது. அப்படியே அது தொடர்ந்து வருதுன்னு பாய்க்கிறோம். யுத்த முறையை சொல்லி கொடுக்காரு, என்னெல்லாம் கரெக்டாக சொல்றாரு. அதுக்கு முன்னால ஒரு சொப்பனத்தை பார்த்து அவனுடைய சொல்றானுவ. சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவன் தைரியமா அதை போய் யுத்தத்துக்கு போறான் என்று நாம் பார்க்கின்றோம். போறான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, போப்பா. இப்போ யுத்தத்துக்கு போனவங்க மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்க?
யுத்தத்துக்கு போனவங்க மொத்தம் எத்தனை பேர்? 300 பேர்னு சொல்றோம். கையை வைத்துங்க. ஒருத்தரும் கையை வைத்த மாட்டேங்கிங்களே. நான் சொல்றேன் 302 பேர் போனாங்க. கிதியோனும் கர்த்தரும். அப்ப ஏன் 300 சொல்றீங்க? 300 பேர் யாரு? அந்த 1000 பேர்ல 300 பேர். கிதியோன் அதுல இடம். கிதியோன் ஏற்கனவே கேப்டன். இப்ப கிதியோன் கதை பார்த்து சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கூடவே இருப்பேன், நான் கூட வாரேன்னு சொல்றாருல்ல. இப்போ அதான் நீங்க நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னொருத்தன் சேர்ந்தா அது யாரு? கர்த்தர். கர்த்தர் சேர்ந்தா எத்தனை? 10,000 பேர். ஆமென். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 15வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஒருத்தன் எத்தனை பேரை கொன்னான்? 1000 பேரை கொன்னான். சிம்சன் எத்தனை பேரை கொன்னான்? 1000 பேரை கொண்டு போட்டு போனான்னு பாய்க்கிறோம். அவனுக்குள்ள யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அப்ப 1000 துன்மார்க்கனை கொல்லுவதற்கு ஒரு நீதிமானுடைய பலன் போதுமானதா இருந்தது. 1000 துன்மார்க்கனை கொல்வதற்கு ஒரே ஒரு நீதிமானுடைய பலன் போதுமானது இருந்தது. கடைசி அந்த கழுத தாடையிலும் நினைச்சிடான், வீசி எரிஞ்சிட்டு போறான்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. அதான் நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்க? இவன் 300 பேரும் படைச்சு நினைச்சிடான், நின்றுட்டு இருக்கானுவ. நின்றுட்டு என்ன பண்றானுவ? எக்காலத்தை ஊதுறான். கர்த்தரின் பட்டயம் இதைத்தான் சொல்றான்னு பாய்க்கிறோம். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டையின் பாய்க்கிறோம். அப்ப நியாயாதிபதி 7வது அதிகாரத்துல 21ல இருந்து 25 வரை அந்த 4-5 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்குள், அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் அவர்களுக்குள் பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி ஒருவரை வெட்டி கொண்டு ஓடி போனார்கள். எத்தனை ஆயிரம் பேர்? 1,20,000 பேர் என்ன பண்றானுவ? ஒருத்தன் நினைச்சிடான், வெட்டிக்கிட்டு என்ன பண்றானுவ? ஓடுறானுவ. நீங்க நல்லா கவனிங்க. இவன் கிதியோன் துரத்துனானா? அந்த 300 பேர் என்ன பண்றானுவ? 300 பேர் சும்மா நின்று என்ன சொல்றானுவ? கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் தான் சொல்றான். இவனும் அவனுல துரத்துனானுங்களா? துரத்தல. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை வெட்டிக்கிட்டு என்ன செஞ்சார்கள்? தப்பிச்சா போதும் என்ன செஞ்சாங்க? ஓடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அதற்கு பிற்பாடு தான் என்ன செய்றான்? கிதியோன் பின்தொடர்றான். இவங்களை விட்டு போனாங்க பார்த்தீங்களா? 32,000 பேர். அவனும் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன பண்றானுவ? காலி பண்றான்னு பாய்க்கிறோம். மீதி உள்ள வசனத்தை படிச்சு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். ஆமென். பெரிய படைய 4 குஷ்டரோகியை கொண்டு கர்த்தர் துரத்தினார். துண்டை காணும் துணியை காணும் ஓடனானுங்களா இல்லையா? தோத்துறோம். அல்லேலூயா. இவனும் அந்த 4 குஷ்டரோகிக்கு யுத்தம் பண்ண வரல. இந்த 300 பேரும் யுத்தம் பண்ணல. ஆனாலும் ஓடினார்கள். அப்போ அந்த 4 குஷ்டரோகியுடைய சத்தத்தை கேட்டு, ஏன் நமக்கு விரோதமா என்ன செஞ்சானு? ஓடு. கூடாரத்தை விட்டுட்டு, குதிரையை விட்டுட்டு, சாப்பாடை விட்டுட்டு என்ன செய்றான்? ஓடிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் தொடராது இருந்து, புரியுதுங்களா? ஓடுறாங்கன்னு பாய்க்கிறோம். என்ன பண்றாங்க? ஓடுறாங்கன்னு பாய்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 8ல இருந்து 10 வரை படிச்சு பார்த்தாங்கன்னா, கோலியாத் இரவும் பகலும் காலையிலும் மாலையிலும் ஒத்தைக்கு வாங்கடா சண்டைக்கு. எவனாவது ஒருத்தன் அனுப்பு. அவன் என்கிட்ட ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு எப்படியே இருப்போம்? அடிமையா இருப்போம். நான் ஜெயிச்சா நீங்க என்ன செய்யணும்?
ஒருத்தன் அவன் கூப்பிடுறான், ஒருத்தனை கூப்பிடுறான். எத்தனை பேரை கூப்பிடுறான்? கோலியாத் எத்தனை பேரை கூப்பிடுறான்? ஒருத்தனை கூப்பிடுறான். ஒருத்தன் வா, ஒருத்தன் வா. 2 பேரும் நம்ம சண்டை போடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒருத்தன் யாரு போனான்? தாவீது போனான். தாவீது என்ன சொல்லி போறான்? ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தர் பட்டயத்தினாலும், ஆமா, கர்த்தருடைய நாமத்துல வாரன்னு சொல்றான். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ அவன் பட்டயத்தை எடுத்து கர்த்தர் கொண்டு போடுறான், அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டுறான். அப்பொழுது சவுலின் படை அவங்கள துரத்தல. அதுக்கு முன்னாலேயே பெலிஸ்தீன் படத்தில் உள்ளவங்க என்ன செய்றாங்க? ஓடுவாடா, நம்மால என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான், ஓடு. அதுக்கப்புறம் இவனத்தை ஓடுறான்னு பாய்க்க. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதிமானுக்குள்ள கொஞ்சம் பலன் 1000 மடங்காய் மாறும். ஆமே. அப்போ அந்த கொஞ்சம் பலன் 1000 பேரை துரத்தக்கூடிய ஒரு பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அவரும் நம்மளோடு இருந்தா 10000 பேரை துரத்தக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அப்ப நம்ம பயம் இருக்குமா? பய ஆவி நமக்கு இருக்காது, தைரியம் இருக்கும். என்ன இருக்கும்? அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 10000 என் பக்கத்தில் விழுந்தாலும் அது அணுகாது, என்னை மேற்கொள்ளாது. படையே எனக்கு எதிர வந்தாலும் என்ன அஞ்சாது, அஞ்சாதுன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? தோத்திரம். நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும்? எழும்பணும். கொஞ்சம் பலன் தான் ஐயா, கொஞ்சம் பலன் தான். துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் பலனா தான் இருக்கும். ஆனா அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ துதிச்சு பாரு, நீ ஜெபிச்சு பாரு, நீ ஆராதிச்சு பாரு, நீ ஊழியம் செஞ்சு பாரு, 1000 மடங்கு பலன் உன்னை நிரப்போம். நீ என்னைக்கு கொஞ்சம் பலன் என்னால ஜெபிக்க முடியல, என்னைக்கு கொஞ்சம் பலன் என்னால சர்ச்சுக்கு வர முடியல, எனக்கு கொஞ்சம் பலன் என்னால ஆராதிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் பலன் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டேன்னா சாத்தான் உன்னை போட்டு அமைக்கிறோம். ஆமே. ஸ்தோத்திரம். அப்புறம் விண்ணப்பம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன விண்ணப்பம் கொடுக்கணும்? என்னால சண்டை போடுறதுக்கு பேச முடியல அப்படின்னு விண்ணப்பம், பலவீனம் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்கணும். கர்த்தர் நம்ம நல்லா பாருங்க, பலவீனம் மாமிச பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ துதிக்க, செபிக்க, ஆராதிப்பதற்கு ஆமே உன்னை 1000 மடங்கு பலனை கொடுக்கிறவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், செபிக்கணும். தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பவுலும் சீலாவையும் என்ன செஞ்சிட்டாங்க? வஸ்திரத்தை கிழிச்சு அடிச்சு என்ன செய்ய முடியல, பலன் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அப்ப பவுலும் சீலாவுக்கும் என்ன இருந்தது? கொஞ்சம் பலன் தான். அந்த கொஞ்சம் பலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தாவே அடினா உங்க விட்டு அடி, எங்க விட்டு அடியில அடிச்சு போட்டாங்க, எங்களை ஒன்னும் விட்டுறாது, நாங்க செபிக்க முடியாது, துதிக்க முடியாதுன்னு விட்டாங்க. என்ன செஞ்சாங்க? நடுராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். போதும். அப்ப பாருங்க, நடுராத்திரில என்ன பண்ணாங்க? கால் கட்டு, கை கட்டு, வாய கட்டல. புரியுதுங்களா? அப்போ நடு ராத்திரில என்ன பண்ணாங்க? நல்ல ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் என்ன பண்ணிச்சது? ஆமே, கட்டுகள் உடைந்ததுன்னு பாய்க்கும். கொஞ்சம் பலன் தான் இருக்கும். ஆமே, அந்த கொஞ்சம் பலன் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. வில்லி சூனிய கட்டு உடையும், செய்வன கட்டு உடையும், பிசாசு கட்டு உடையும், பிசாசு தடைகள் உடையும். ஸ்தோத்திரம். உன்னை கண்டு ஓடுவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கொஞ்சம் பலன் இருக்குன்னு நம்ம ஜெபிக்காம, ஆராதிக்காம, துதிக்காம விட்டு விடக்கூடாதுன்னு பாய்க்கிறோம். அப்படிதான் இருக்கும். ஜெபம் பண்றதுக்கு சாத்தா என்ன செய்ய மாட்டான்? ஜெபம் பண்ணாத, இவ்வளவு அசதியா இருக்கு, விட்டுரு அப்படின்னா. ஆனாலும் அந்த பலவீனத்திலும் அந்த கொஞ்சம் பலன் தான். அதான் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துற 3:8 சொல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என்ன செய்யல? நீ துதிக்காம இல்ல, நீ செபிக்காம இல்ல, நீ ஆராதிக்காம இல்ல, நீ ஊழியம் செய்யாம இல்ல,
என் நாமத்தின் நிமித்தம் அதை நீ செய்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அதை பார்க்கிறார். கொஞ்சம் பலன் தான் ஐயா, எனக்கு இந்த கொஞ்சம் பலத்தினால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, சர்ச்சு கூட நடந்து வர முடியாது, அந்த நிலைதான். தோத்திரம் எங்க போக? ஆனா அந்த கொஞ்ச பலத்துல நீ கர்த்தர்ட்ட வந்துட்டீன்னா கர்த்தர் உன்னை 1000 மடங்கு பலனால நிரப்பி கர்த்தர் அனுப்புவார். அந்த கொஞ்ச பலன் தான் பார்க்க கூடாது, பாய்க்கும் கர்த்தர் அங்கதான் பார்க்காரு. இப்ப பாருங்க, கிதியோன் ஒரு பயந்தாங்கல், எதிரிக்கு பயந்து மீதியானவருக்கு பயந்து என்ன செய்யறான்? திராட்சை தோட்டத்துல கொண்டு கோதுமை என்ன செய்யறான்? போரடிக்கான்னு பாய்க்கிறோம். ஆமே சோத்திரம். ஆமா, பகல்ல போய் பாகால் பலிபீடத்தை உடைக்க பயந்து எப்பவுமே உடைக்க ராத்திரி போய் உடைக்கிறான். இப்படிப்பட்ட பெரிய பயந்தாங்களி யாரு? கிதியோன். தோத்திரம். அப்ப அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கிதியோனே உனக்கு எவ்வளவு பலன் தான் இருக்கு? கொஞ்சம் பலன் தான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட எழுப்பு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. தோத்திரம். அப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கும், சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சுவிசேஷத்தை சொல்லு. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல ஆத்தும ஆதாயம் பண்ணு. உனக்கு இருந்த கொஞ்ச நேரம், இந்த நேரத்தை நீ அதை உனக்கு நீ எடுக்காதா, அதையும் கர்த்தருக்கு செலுத்து. கொஞ்ச பலன், கொஞ்ச நேரம், கொஞ்ச டைம் தான் இருக்கும். சுவிசேஷம் சொல்லலாமே, ஆத்துமாதம் செய்யலாமே. தோத்திரம். என் வீட்டுக்கு செய்யறதுக்கு நிறைய இருக்கு. 1000 மடங்கு உன் பலன் பெருகணும்னா அந்த கொஞ்ச பலத்துல நீ சுவிசேஷம் சொல்றா பத்தியா, அந்த கொஞ்ச பலத்துல ஆத்தும ஆதாயம் பண்றா பத்தியா, அப்போது கர்த்தருடைய 1000 மடங்கு பலன் உன்னை பழுகி பெருக செய்யும். கொஞ்ச பலன் அப்படி மாறும். தோத்திரம். அதுதான் பார்க்கிறோம். கொஞ்சம் பலன் தான் இருக்கும். அப்பா நம்மளால முடியாதுப்பா, சுவிசேஷ ஊழியமா என்னால வர முடியாதுப்பா, வீட்டுல அவ்வளவு வேலை இருக்குப்பா, சர்ச்சில் பிரேயரா என்னால வர முடியாதுப்பா, அவ்வளவு வீட்டுல வேலை இருக்குப்பா. இந்த வீடே யாரு தலையில இருக்கு சொல்லுங்க? என் தலைமையில இருக்கு. நான் வந்துட்டேன்னா வீடு என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஆட்களை வச்சு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது, சபை நடத்த முடியாது. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி ஆட்களை என்ன செஞ்சிட்டாரு? வீட்டுக்கு போச்சுட்டு. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். 300 பேரை சூஸ் பண்ணாரு. 1,20,000 பேருக்கு 300 பேர் ஏமாத்திரம். அந்த 300 பேரும் யுத்தம் பண்ணல. அவனு என்ன பண்ணானுவ? எக்காலம் ஊதுனானுவ, கத்தரின் பட்டையும் அப்படியே தான் நின்னானுவ. துரத்தினானுங்களா? அவனு கையில பட்டயம் இருக்கு, இவன் துரத்தினா இவனு நிலைமை என்ன ஆகும்? எதிரின் கையில் என்ன இருக்கு? அவன் பட்டயத்தை இவன் வெட்டான், இவன் பட்டயத்தை வெட்டிக்கிட்டே ஓடுனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. இவனை துரத்த முடியுமா? தோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப நமக்கு இருக்க அந்த கொஞ்சம் பலனை நீ கர்த்தருக்காக பயன்படுத்தினால் கர்த்தருடைய 1000 பேரை எதிர்கொள்ளக்கூடிய, துரத்தக்கூடிய பலனை கர்த்தருடைய ஆவியான உனக்கு தருவார். சில நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் நாங்கள் எங்களாலையும் செபிக்க முடியாம இருக்கோம். நானே அந்த அனுபவத்தில் இருந்திருக்கேன். செபிக்க முடியாது, ஆனா உட்கார்ந்து அப்படியே இருந்து துதிப்பேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செபிக்கிறதுக்குரிய பலன் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. அசால்ட்ட ஜோமெடிக்கல் இறங்கிடும், ஆச்சரியமா இருக்கும். தோத்திரம். அப்ப அவ்வளவு பலவீனத்தோட வருவேன். ஆனா இறங்கும் போது மிகப்பெரிய பலவான போல இறங்குவேன். தோத்திரம். பலவீனம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? கட்டடிச்சிடக்கூடாது. ஜபத்தை, ஆராதனைய, ஊழியத்தை, ஆத்ம சுவிசேஷம் சொல்லுவத, ஆத்மா ஆதாயம் செய்வத, கிடைக்கிற நேரத்தை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அத கர்த்தர் பார்க்கிறார். அப்பனா தோத்திரம். என்ன செய்வார்னா ஆண்டவர் இந்த பலத்தை தருவான்னு பாய்க்கிறோம். கர்த்தர் தருவார தரமாட்டாரா? என்னாகும்? 10:35 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை பகைக்கிற உன் எதிராளி, உன் பகைஞன், உன் சத்துரு என்ன செய்வானா? சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. உன்னை பகைக்கிறவன் உனக்கு முன்னால என்ன செய்யறான்? ஓடி போ. ஏன் ஓடி போறான்? யோசித்து பாருங்க. ஏன் ஓடி போறான்? உபாகம் 28:6 சொல்லுது, உனக்கு விரோதமா
ஒரு வழியா வரவன் 7 வழியா ஏன் போறான்? நீ பின்தொடராது இருக்கா? ஓடுறான். ஏன் ஓடுறான்? தெரியும் ஆளு எப்படி இருக்கிறான், பலவான இருக்கான், நம்மளால என்ன செய்யாது, முடியாது, ஓடு ஓடு. அப்போ எதிரியின் பலத்தை விட கர்த்தர் நமக்கு அதிக பலனை தந்திருக்கிறார். பார்க்கிறவன் என்ன நினைப்பான்? இவங்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது, இவங்கிட்ட சண்டை போட முடியாது, ஓடு. அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவன் என்ன செய்வான்? உனக்கு முன்பாக என்ன செய்வான்? ஓடுவான். தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வைக்க வரானா, நீ சண்டைக்கு போவாதா? ஆமென். உனக்குள்ள கர்த்தர் இருந்தானா அவன் உன்னை கண்டு என்ன செய்வான்? ஓடுவான். ஆமென். உன்னை பகைக்கிறவர்கள், உன் எதிரிகள், உன் சத்துருக்கள், உன் விரோதிகள், ஆமென், உனக்கு முன்பாக 7 வழியாக ஓடுவார்கள். ஓடுவார்களா? ஓட மாட்டாங்களா? ஓடுவார்கள். தோத்திரம். நமக்கு முன்பாக என்ன செய்வாங்க? நிற்க முடியாது, ஓடுவார்கள். மோசேக்கு முன்பாக மந்திரவாதியால் என்ன செய்ய முடியல? ஓடினார்கள். ஓடினானா இல்லையா? தோத்திரம். சொல்லுங்க, ஓடினானா இல்லையா? ஓடினான். இனிமே என் மந்திரம் தந்திரம் ஒண்ணு இல்ல, ஓடினான்னு பாய்க்கிறோம். அப்ப நமக்கு முன்பாக மந்திர தந்திரம் ஒண்ணு நிக்க முடியாது. என்ன செய்வான்? மந்திரவாதி ஓடுவான். மந்திரம் தந்திரம் ஒண்ணு இல்லாம போயிடும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதம் மந்திரமும் குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ தோத்திரம். நமக்கு இருக்க கொஞ்சம் பலன் தான். தோத்திரம். நமக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன் தான் பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடும். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. 1 யோவான் 3:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிசாசின் கிரியையை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். நீங்க நல்லா கவனிங்க. பிசாச அழிக்க வரல. ஆமென். அவன் கெட்ட செயல்களை, அவன் தீங்குகளை அழிக்க, அவன் தீமைகளை அழிக்க தேவகுமாரன் என்ன செஞ்சாராம்? வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருந்த அநேகரை கர்த்தர் என்ன செஞ்சார்? அதுல இருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, எல்லாவற்றும் கர்த்தர் அவன் என்ன செஞ்சார்? விடுதலை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 16:10 பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மகதலேனா மரியாள் கிட்ட எத்தனை பிசாசு இருந்ததுதான்? 7 பிசாசுகள். கர்த்தர் 10 அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். எப்படி துரத்தினாரா? 7. அவளுடைய எத்தனை பேர் இருந்தா? 7 பேரை துரத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனத்தில் எடுத்துக்காங்க. நீங்க அதே மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க எத்தனாயிரம் பேர் இருந்தான்? அவன் சொல்றவன் பேர் என்னன்னு கேட்காரு. ஒருவனும் அவனை என்ன செய்ய முடியாது. ஆமென். சில ஆட்கள்லாம் எப்படி சொல்லுவான்? யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க. சங்கிலினால கட்ட முடியாது. சங்கிலினால, ஏன்னா அவனுக்கு யார் இருக்கா? சொல்லுங்க. யார் சொல்லும் கேட்க மாட்டான். சங்கிலினால் கட்டவும் முடியாது. அப்படி இருக்குது. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவன் அந்த பக்கமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படிப்பட்டவனை கர்த்தர் பார்த்து சந்திக்கிறார். அப்ப அவனை பார்த்து கேட்காரு. என்ன கேட்காரு? அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகரா இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. பேர் என்னது? லேகியோன். லேகியோன் என்று சொல்றான். சரி, லேகியோன்னா 6000 பேய்கள் அவன்கிட்ட இருந்து. எத்தனாயிரம் பேரு? 6000 பிசாசு அவனுக்குள்ள இருந்தது. அப்ப அவனு சொல்றான் பாருங்க, 6000 பேர் என்ன சொல்றானுவ? வாசிங்க பார்க்கலாம். நீர் எங்களை துரத்துவீரானால் பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றி உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் கடல் பாய்ந்து அமிழ்ந்து. அப்ப 6000 பிசாசு 2000 பன்றிக்குள்ள போயிட்டு பாய்க்கிறோம். ஆனா அந்த பிசாசு சொல்லும், நீர் எங்களை துரத்துவீரானால் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போகும்படி அதுதான் வேண்டுதலுக்கு செய்யும். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டது.
எங்களுக்கு அந்த திசைன்னா என்னது? இந்த கிழக்கு இருக்கிற திசையெல்லாம் எங்க? இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடாதீங்களா, துரத்திடாதீங்க. எங்க காலம் இன்னும் முடியல, அந்த காலம் வரைக்கும் நாங்க எங்க தான் இருப்போம். அதுக்கு முன்னால எங்களுக்கு பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. அதனால தயவு செய்து ஒண்ணு என்ன பண்ணோம், பன்றிகள் அனுப்போம். பன்றி என்னாச்சுது? செத்து போச்சு. 2000 பன்னியை கொண்டு போட்டுட்டு பாய்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 12வது அதிகாரத்துக்கு 28வது வசனம், பிசாசு அவர் எப்படி துரத்தினாராம் வாசிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா. போதும். அப்போ கர்த்தர் எதை கொண்டு பிசாசு துரத்தினாராம்? தேவனுடைய ஆவி. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அவர் துரத்தினார். தேவனுடைய ஆவி கொண்டு துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவினால பிசாச கர்த்தர் துரத்தினார் பாய்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவி, அதனாலதான் பாருங்க, இயேசு துரத்தின பிற்பாடு மத்தேயு 10வது அதிகாரத்தில் 1வது வசனம் 8வது வசனம், மார்க் 6:7 இதுல பாருங்க, தமது சீஷர்களுக்கு பிசாசை துரத்தும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நோய்களையும் பேய்களையும் துரத்தும் அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்போ இயேசு துரத்தினாரு. சீஷர்களை பார்த்து என்ன செஞ்சதென்றால், பவுலை பார்த்து ஓடியது, பேதுரை பார்த்து ஓடியது என்று பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு யார் இருந்தா? தேவ ஆவியானவர் இருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அப்போ சாத்தான் நம்மளை பார்த்தா அவனுக்கு தெரியும். ஆமா, சோத்திரம். நம்மளை பார்த்தானா அவன் என்ன செய்யணும்னா ஓடணும். பிசாசு பார்த்த நம்மளை என்ன செய்யணும்? ஓடணும். தோத்திரம். இல்லைன்னு நீ பாய்ந்து ஓடணும். நீ பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும் என்றால் சாத்தான் உன்னை பார்த்து ஓடுவான். இல்ல நீ சாத்தானை பார்த்து ஓடணும். அப்படிதான் பாய்க்கும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், சில பிசாசுன்னு சொல்ல பெரிய ஆண்டவன் வாரான், நான் போறப்பான்னு போயிடும், அவங்க வறுமனே போயிடும். அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அவங்கள பார்த்தா பிசாசு ஓடுன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. நமக்கு என்ன இருக்கு? பிசாசை துரத்தக்கூடிய பலன் இன்னைக்கு உங்களுக்கு வேணும். ஆமென். பிசாசு கொண்டு வருகிற போராட்டம், பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள் ஆமே கொண்டு வருது. இதை துரத்தணும். இதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்பந்தான் உங்களால என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். அல்லேலூயா. யாக்கோப்பு 4:7 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 4:7. டைம் போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனுக்கு என்ன செய்யுங்க? பயந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசுக்கு எப்படி நிக்கணுமா? எதிர்த்து நின்னா அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். அப்ப பிசாசு எதிர்த்து நிக்கணும். நீங்க இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். எதுக்கு இடம் கூடாது இருங்கள்? ஆமா, எபேசியர் 4:7 படிச்சு பாருங்க. எதுக்கு இடம் கொடுக்க கூடாதான்? பிசாசுக்கு. எபேசியர் 4:7 வாசிங்க பார்க்கலாம். சோத்திரம். 4:7 பிசாசு. எபேசியர் 4:7 இல்லையா? சோத்திரம். அப்படிதான் இருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 4:27. 4:27 படிங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். 4:7னா 27 எடுத்துக்க வேண்டியதுதான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப 2 காரியம் நீங்க செய்யணும். நம்பர் 1, அவனுக்கு என்ன எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிக்கணும். அவனுக்கு எதிர்த்து நிக்கல இல்லையா? ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிப்பீங்க நீங்க. என்னது? சொடக்குப்பட்டு ஊழியக்காரன கர்த்தருக்கு பெருமையுள்ள ஒரு கர்த்தர் ஏத்து நிற்கும். சாத்தானுக்கு ஏத்து நில்லுன்னா, ஊழியக்காரனுக்கு ஏத்து நின்னா தோத்திரம். உனக்காக நிக்கிற ஊழியக்காரனுக்கு ஏத்துன உன் பாடு அம்போ தோத்திரம். 2வது, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து, அது யோவான் சுவிசேஷம் 16 எதுலயே இருக்குது, இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வாரான், அவங்கிட்ட ஏன்டா என்ன இல்லை, இடம் இல்லை. இப்படி இருக்கணுங்க. பிசாசுக்கு கர்த்தர் இடம் கொடுத்தாரா எங்கேயாவது? இந்த உலகத்தின் அதிபதி அவங்கிட்ட என்கிட்ட அவன்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட இல்லை. அவனுக்கு ஒண்ணு என்கிட்ட இல்லைங்காரு. இன்னைக்கு இது மெயினா இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஒன்னும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இருக்கிறது. இந்த உலகம் சாத்தானுக்குள்ள கிடக்கிறது, பொல்லாங்குள்ள கிடக்கிறது. இந்த பொல்லாத உலகம் இயேசு கிறிஸ்து சொல்ற இருக்குது, எனக்கு இல்லை. இந்த உலகம் எனக்குரியது அல்ல நீட்டான்னு பாய்க்கிறோம். அப்ப பாருங்க, சாத்தான கர்த்தர் எதிர்த்து நின்னாரு. சாத்தானுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கல. அவனுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லைட்டார். நோ, அப்பால போ சாத்தானே. லேலுயா, என்ன சொன்னாரு? ஆமா, பண ஆசையா அப்பால போ, பொன் ஆசையா அப்பால போ. என்ன ஆசைலாம் இருக்கு? பொன்னாசை, மண்ணாசை, பொருளாசை, பேராசை. இந்த உலகத்துல என்னென்ன ஆசைலாம் இருக்குது? இச்ச ஆசை. இதெல்லாம் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல அப்பால போ. பணம் தேவை, என்ன இருக்க கூடாது. யூதாசுக்கு பிசாசுக்கு இடம் எதுல கொடுத்தான்? பணத்துல தான். பணம் பணம் பணத்தை என்ன சொல்லணும்? பணம் தேவை, நம்ம வாழ்வதற்கு தேவை, ஓகே. ஆனா அது ஆசை, பேராசைய பெறக்கூடாது. அதுக்கு அப்பால போ சாத்தானின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்பால போ சாத்தான்னு சொல்லணும். எலிசா சொன்னான் அப்பால போ. கேஎஸ் சொன்னா வா. கேஎஸ் நிலைமை என்னாச்சுது? அந்த ஸ்டப் எல்லாம் தெரியாது, தோத்திரம். புரியுதுங்களா? ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை வெளுங்கலாம் என்று அப்படி வாரான். அவன்கிட்ட எதிர்த்து நெல்லு. என்ன செய்வான்? 7 வழியா முன்னிட்டு என்ன செஞ்சிருவான்? போவான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். ஏன் அவன் ஒன்னு விட்டு போறான் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு உள்ள ஒன்னும் உன்கிட்ட இல்லை, உன் வீட்டுல இல்லை, உன் குடும்பத்துல இல்லை, உன் வீட்டுக்காரர்கிட்ட இல்லை, உன் பிள்ளைகிட்ட இல்லை, உனக்குள்ள இல்லை. ஆமே, அதனால பாப்பான், ஓட்டம் பிடிப்பான். இல்லைன்னா எனக்குள்ளதெல்லாம் உன்கிட்ட இருக்குது. அப்பனா என்ன செய்வான்? அழகா கேட்க மாட்டான், உள்ள வந்து உட்கார்ந்துக்கிடுவான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. 2வது, இடம் கொடாதீர்கள், ஓடி போவான். அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அவன் பாப்பான், நம்ம பருப்பு உருட்ட வேகாதுன்னா என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடுவான். ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடிடுவான். அப்படிதான் எதிரி, அப்படிதான் விரோதி, அப்படிதான் சத்துரு, அப்படிதான் உன் வீட்டாரு உனக்கு சத்துரு. நீ சரியா இருந்தானா என்ன செய்வான்? உன் வீட்டு பக்கமே வர மாட்டான். தோத்திரம். சாத்தா அவங்க மூலம் வருவான். ஐயோ, கர்த்தர் அங்க இருக்காருப்பா, வேண்டாம், ஓடு. தோத்திரம். அல்லேலூயா. சத்தமோர அல்லேலூயா சொல்லு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ இயேசுவை கண்டு சாத்தான் என்ன செஞ்சான்? ஓடுனான். அப்படிதானே? சாத்தான் ஓடுனானா சண்டைக்கு வந்தானா? அவரை பார்த்து என்ன செஞ்சது பிசாசு? ஐயோ ஐயோன்னு அலறியதுன்னு பார்க்கிறோம். ஆனா அலறியதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா சாத்தானுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார். எதற்கும் அப்பால போ அப்படின்னாரு. வாரான். அவனுக்கு ஒண்ணு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னார். ஒண்ணும் இல்லை. ஆமென், தோத்திரம். அப்போ கொஞ்சம் பலன் தான் இருக்கும். 1000 மடங்கு பலன் ஆயிட்டோம்னா சாத்தான் துண்டக்கானன் துணியக்கானன் ஓடி போவான். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவுடைய பலன் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த போராட்டமும் நமக்கு என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியாது. எப்படி வருதோ அப்படியே போயிடும். அல்லேலூயா. உன்னை கண்டா என்ன செய்யும்? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் பின்தொடராது இருந்தும் என்ன செய்யுதான்? ஓடி போகுது. போராட்டம் ஓடும், பிரச்சனை ஓடும், சண்டை ஓடும், சண்டை ஆவி ஓடும், எல்லாம் உன்னை கண்டு ஓடும். உன்னை பகைக்கிற, உன்னை எதிர்க்கிற, உன்னை எல்லாம் உன்னை பார்த்து என்ன செய்வோம்? ஓடி போவார்கள். ஆமே. ஏன்னா
கிதியோனன் பார்த்து, கூட்டத்தை பார்த்து 1,20,000 பேர் ஓட்டம் பிடித்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான், 300 பேர் தான். இயேசு அவனும் சேர்த்தா 302 பேர் தான் இதுதான் பாய்க்கிறோம். ஓடினானுவே ஓட்டம். ஆமென். ஆனா ஓடினாலும் கர்த்தர் ஒருவனையும், எகிப்திலிருந்து புறப்பட்ட செங்கடல்ல ஒருத்தனும் தப்பல, செத்தானுவ. அதே போல அந்த மீதியானுக்கு எப்படி வந்து கிடந்தானுவ? வெட்டுக்கிளிய போல கடற்கரை, ஒருவனும் தப்பல, எல்லாரும் செத்தானுவ. ஒருத்தன் தப்பல. ஓடின ஒருத்தனையும் விடல. ஓடிட்டு போனான்னு விட்டானுங்களா? கர்த்தர் விட்டாரா? விடல. தோத்திரம். அல்லேலூயா. அப்ப சாத்தான் உனக்கு விரோதமா கொண்டு வரலாம். ஆமே. கர்த்தர் என்ன செய்வார்? ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். என்ன ஆக்கிடுவாரு? ஒண்ணு இல்லாம. உன் குடும்பத்துக்கு விரோதமா, உனக்கு விரோதமா, உனக்கு எதுக்கு விரோதமா கர்த்தர் அப்படி கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஒண்ணு இல்லாம மாத்தி போட்டுருவார். அல்லேலூயா. மாத்த மாட்டாரா? ஆனா கர்த்தர் சொல்ற, உனக்கு இருக்க இந்த பலத்தோட துதி, கொஞ்சம் பலன் துதி, ஜெபம் பண்ணு, ஆராதனை செய், ஊழியம் செய். ஆமே. 1000 பேரை துரத்தக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அப்படியே எழும்புங்க. கர்த்தர் ஆமென். உங்களுக்கு கொஞ்சம் பலன் தான், ஆனா 1000 பேரை துரத்தக்கூடிய ஆமென் பலனை, வல்லமையே கர்த்தர் இந்த வேலையில கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோட எழும்பி கேளுங்க, கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா.